2023 நானும் தம்பி இடுமான் கார்த்திக்கும் ஸ்டெர்லைட் ஆலையின் வாசல் ஒரு புகைப்படத்தை எடுத்தோம். அந்த புகைப்படத்துக்கு பின்னாடி கட் பண்ணி தூக்கிட்டு டாஸ்மாக வச்சு திமுக ஊப்பிகள் பரப்பினாங்க. அதை இப்ப எடுத்து போட்டு 789 கோடிக்கு டாஸ்மாக் சேல்ஸ் ஆயிருக்கு, பைசன் டியூட விட டாஸ்மாக் சேல்ஸ் அதிகமாயிருச்சுன்னு சொல்லி திமுக அரசு நோக்கி கேள்வி கேட்டா அந்த படத்தை ஸ்டெர்லைட்டை தூக்கிட்டு டாஸ்மாக் பேக்ரவுண்டை போட்டு நானும் இடுமான கார்த்திக்கும் டாஸ்மாக்ல சரக்கு வாங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு பொய்ய உண்மைன்னு பரப்புறானுங்க. இங்க ஐசோ ஸ்பீட்ல போய் அசிங்கப்பட்டு வந்திருக்கான் ஒரு உண்மை, அதை பொய்ன்னு பரப்புறானுங்க. இதை விட 2023 டிசம்பர்ல கூஸ் முனுசாமி வீரப்பன் ஒரு படம் நக்கீரன்ல வெளியிட்டாங்க. நக்கீரனுடைய கோபாலுடைய மகள் தான் அந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் போக முடியாதனால எங்களை அழைச்சிருந்தாங்க. சீமானனும் அந்த ஆவணப்படத்தில் பேசியிருப்பார். அதற்காக அந்த படத்தை பார்ப்பதற்காக நாங்க போயிருந்தோம். வீரப்பன் ஐயா படம் அப்படிங்கிறதுனால போயிருந்தோம். அப்போ அது எல்லாரையும் அவர் அழைச்சிருந்தார். திமுக யூடியூபர்ஸ்லாம் நாங்க ஒரு இருக்கையில் எங்களுக்கு கடைசியாக தான் போனோம், நேரம் தாழ்ந்து தான் போனோம். படம் போட்டுட்டாங்க, அதாவது 6-7 பாகம் வரும். நாங்கள் போட்டாங்க. நாங்கள் போகும்போது 2 இருக்கை தான் இருக்கு மொத்தமே. அங்கே போனால் அந்த திராவிட அல்லக்கை யூடியூபர்ஸ் 4-5 பேர் உட்காந்துருக்கான். வழி இல்லை, ஒரு பொது இடம், இவங்க கூட உட்கார முடியாது, நம்ம எந்திரிச்சு வர முடியாது. நாங்கள் போய் உட்காந்துட்டு நாங்கள் படத்தை பார்த்தோம். எங்களை கேட்காமலே அவங்க அநாகரிகமாக ஒரு போட்டோ எடுத்து இந்த மகிழன் சொல்லி அரண்சையில் ஒருத்தர் இருப்பாப்ல அவர் போட்டுறாரு. அப்போதே தம்பி இடுமானங்கிறதையும் கண்டிச்சார். நாங்கள் ஒரு புகைப்படத்தை எங்களுடைய விருப்பம் இல்லாமல் எடுத்து நீ போடுற, உன்னுடைய அரசியல் அறிப்புக்காக நீ போடுற அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த போட்டோ எடுத்து பாத்தீங்களா, இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து படம் பார்த்திருக்காங்க. இவங்க எல்லாம் ஒண்ணு கூட்டு இப்ப தெரியுதா. தாவேக்காவை கேள்வி கேட்டா திமுக என்ன பொய்ய பரப்புச்சோ அந்த பொய்ய தூக்கிட்டு பேசுறாங்க.